ஒரு தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த செய்தித்தாள்கள்லாம் அப்பப்போ பெருசா அது ரீச் இல்ல அப்படின்னா, ஏதாவது கிசுகிசு எழுதி விடுவாங்க முக்கியமான தலைவர்கள் பத்தி. இவங்க மீட் பண்ணாங்க, இவங்க அங்க போனாங்க, இங்க காசு வாங்குனாங்க, இந்த டீல் நடந்துச்சு. இப்படியான விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு பேர்ல ஒரு மொட்டக்கடுதாசி மாரி இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அதுபோல தான் இப்போ ஒரு முக்கியமான வார இதழ்ல சீமான் அவர்கள் சபரீசன் அவர்கள மீட் பண்ணாரு. இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்ற நியூஸ் போட்டிருக்காங்க. அவங்க அது பேர் மொட்டை கடுதாசி மாரி வேற ஏதோ ஒரு பேர் சம்திங் குருவியார், கழுகார் அந்த மாரி சம்திங் ஏதோ ஒரு பேர்ல அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஸோ தொடர்ச்சியாக அந்த வார இதழ் என்ன பண்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் சபரீசன் அவர்கள மீட் பண்ணியிருப்பாரா? இது நடந்திருக்குமா? எப்படி எப்படி உங்களுடைய கெஸ் என்ன? என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் உண்டு. ரொம்ப ரொம்ப சீனியரான ஒரு ஃப்ரெண்டு. ஏறக்குறைய ஒரு 45 இயர்ஸ் அவர் பத்திரிகையாளராக இருந்தவர். முக்கியமான பத்திரிகைகளில் வேலை பார்த்தவர். அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் இந்த மாதிரி, கேப்ரியல் இப்போ இன்னைக்கு நிறைய சோஷியல் மீடியா இருக்கு, நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கோம். அந்த காலத்துலலாம் நியூஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காது. சில நேரம் எங்களுக்கு நல்ல நியூஸ் இருக்கும், சில நேரங்கள் நியூஸே இருக்காது. ஸோ நியூஸே இல்லைன்னா நாங்கள் நியூஸை உருவாக்கிடுவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் நியூஸ் இல்லைன்னா நியூஸை உருவாக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அவர் எதிரி, இவர் நல்ல தலைவர் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் பெரிய தலைவர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு கனெக்ஷன் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றது மறைமுகமா சேர்ந்து வேலை பார்ப்பாங்கன்னு சொல்ல, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள இருக்கும். எல்லாருமே இன்டர் கனெக்டடா தான் இருப்பாங்க. இன்னைக்கு சீமான் அவர்கள் 8% ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவராக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது நேஷனல் லெவல்லையும் முக்கியமான தலைவர்களோட கான்டாக்ட்ல இருப்பாரு. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்லையும் முக்கியமான லீடர்ஸா இருக்கலாம், பவர்ஃபுல்லான அதிகாரம் படைத்த ஆட்களோட கண்டிப்பா கம்யூனிகேஷன்ல இருப்பார். 8% ஓட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய தேவைகள் கண்டிப்பா இருக்கும். அதனால இவங்க அவங்களுக்கு வேலை பார்க்குறாங்க அதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது, இது நான் சும்மா ஜென்ரலா எல்லாத்துக்கும் சொல்றேன். இப்ப சீமான் அவர்கள் சபரீசன் அவர்களை மீட் பண்ணாரான்னு நமக்கு தெரியாது. எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. எனக்கு சபரீசன் அவர்களோடையும் கான்டாக்ட் கிடையாது. சீமான் அவர்கள்ட்டையும் நம்ம இதை பத்திலாம் பேசல. ஸோ டெஃபினட்டா நமக்கு இந்த விஷயம் தெரியாது. பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பேசுறதுன்னு இருக்குல்ல, இது எல்லா தலைவர்களும் டாப் லெவல்ல அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல ஒரு லீடர் வளர்ந்தாச்சுன்னா டெஃபினட்டா அந்த நெட்வொர்க்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும், ஒரு கம்யூனிகேஷன் லைன் கண்டிப்பா இருக்கும். நடுவுல கனெக்ட் பண்றதுக்கு யாரோ இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். இப்ப இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் இருக்குல்ல, எனக்கு இதுல என்னைக்குமே பெரிய விருப்பம் கிடையாது. இந்த மாதிரியான பாலிடிக்ஸை பத்திரிகைகள்லாம் ஸ்டார்டிங்ல கொண்டு வராங்க. அவர்கிட்ட போய் பேசினாரு, அவர்கிட்ட இருந்து ஒரு செய்தி இவர்கிட்ட போச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்குள்ள இதுல பெரிய வேல்யூ இருக்கிறதா நான் பார்க்கல. வேல்யூ இருக்கு என்ன அப்படின்னா, அந்த பேப்பர் நல்லா ஓடுது. பேப்பர் நல்லா ஓடுது, நம்மள பரபரப்பா வச்சுக்கலாம். பட் அதை தாண்டி அதுல பெரிய சப்ஸ்டன்ஸ் இருக்கா, நிஜமான சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு கேட்டோம்னா பெரிய ஒரு டவுட்டா தான் பாக்குறேன். எப்பவும் ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சியோட செயல்பாடை நம்ம பார்க்கணும்னா, புரிஞ்சுக்கணும்னா அவங்களோட செயல்பாடை தான் நம்ம பார்க்கணும். என்ன மாதிரியான அரசியல் பண்றாங்க. இப்ப சீமான் அவர்கள் திமுக கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிறாரா இல்லையா, திமுக எதிர்ப்பு அவர் கைவிட்டுட்டாரா, கூட்டணிக்கு திரும்பி போறாரா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். சோ நம்ம சீமான் அவர்கள் சபரீசனோட பேசினாரா, ஸ்டாலினோட பேசினாரா, இது முக்கியம் கிடையாது. சீமான் அவர்களோட அரசியல் என்ன அப்படின்றதான் முக்கியம். சோ நம்ம கூர்ந்து நோக்க வேண்டியது சீமான் அவர்கள் யாரை போய் சந்திச்சாரு, சீக்கிரட்டா யாரு கூட கம்யூனிகேஷன்ல இருக்காரு, அது கிடையாது. அது நம்ம கண்டே பிடிக்க முடியாது. இந்த மாதிரியான நியூஸை பார்த்து நம்ம டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் நமக்கு அரசியல் என்ன, சீமானோட அரசியல் என்னன்றதை நம்ம கூர்மையா நம்ம கவனிக்கலாம், ஓப்பனா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை தான் நம்ம பண்ணணும். அதை பார்த்தாலே நம்ம தெரியும். இல்ல அவங்க எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் சபரீசன் அவர்களை மீட் பண்ண பிறகு, ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ண பிறகுதான் விஜயை ரொம்ப தாக்கிட்டு இருக்காரு. ஆமா. ஸோ அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் தான் இது அப்படின்றாங்க. ஆமா, இந்த ஸ்டோரியை சொல்லும் போது அது இன்னும் அபத்தமா இருக்கு. இதுக்கு எந்த லாஜிக்குமே இல்லை. இந்த துப்பறிவாளர்கள் மாதிரி இந்த கதையை டிவிகே நண்பர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களை சீமான் சந்திக்கிறார், அதற்கப்புறம் சபரீசன் அவர்களை சீமான் சந்திக்கிறார், அதுக்கப்புறம் விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. விஜயோட ரசிகர்களுக்கு இந்த மாதிரியான கதைகள் அப்பீலிங்கா இருக்கும். அது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பெரிய டீப்பான அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இப்பதான் அவங்க அரசியலுக்குள்ள வராங்க. ஆனா நீங்க இதை பொலிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா,
எதுக்கு திமுக டிவிகேவை பார்த்து பயப்படணும்? விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையே திமுகவுக்கு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பெரிய ஒரு வரப்பிரசாதம் திமுகவுக்கு. ஏடிஎம்கேவை காலி பண்ணதான் அவர் வந்திருக்காரு. அவர் பேசக்கூடிய அரசியல் அதிமுகவோட அரசியல், அவர் உடைக்கக்கூடிய வாக்குகளும் அதிமுகவோட வாக்குகளா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயை பார்த்து திமுக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் எந்த அளவுக்கு பலம் பெறாரோ, எந்த அளவுக்கு அதிகமா வாக்கு வாங்குறாரோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு நல்லது. அந்த அளவுக்கு அதிமுகவோட வாக்குகள் உடையும். இந்த லாஜிக் சீமானுக்கும் அப்ளை ஆகும். என்டிகே கட்சி எந்த அளவுக்கு அதிகமா ஓட்டு வாங்குதோ அந்த அளவுக்கு டிஎம்கேவுக்கு நல்லது. அது அதிமுகவோட வாக்குகளை உடைக்கும். சோ அந்த வகையில திமுகவை பொறுத்தளவுல அவங்க விஜயை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சீமானை பார்த்தும் இந்த எலெக்ஷன்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ விஜய் அதிகமான ஓட்டு வாங்கினாலும் திமுகவுக்கு தான் நல்லது, சீமான் அவர்கள் அதிகமான ஓட்டு வாங்கினாலும் அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். சோ அதனால சீமானை விட்டு விஜய் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இதுலலாம் ஒரு லாஜிக்கும் இல்லை. ஏன்னா விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை அவங்க விஜய் எப்படி பாக்குறாங்கன்னா, ஏதோ விஜய் அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு அரசியல் சக்தி, திமுகவை புரட்டி போட்டுருவாரு, திமுக பயந்து போயிருக்காங்க. இப்ப நம்ம விஜய் அட்டாக் பண்ணா நம்ம என்ன சொல்றாங்க, இவன் ஒரு திமுக ஆதரவாளர். ஸோ அவங்க சிம்பிளா பொலிட்டிக்ஸை பாக்குறாங்க. ஸோ விஜய் அவர்கள் திமுக அட்டாக் பண்றாரு, அப்ப விஜய் ஒருத்தன் அட்டாக் பண்றான்னா கண்டிப்பா அவன் திமுக ஆதரவாளராக தான் இருப்பான். நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தாலே தெரியும் நம்ம திமுகவை எவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறோம்னு தெரியும். இதுக்கு முன்னாடி அதிமுகவை எவ்வளவு கடுமையா நம்ம விமர்சிச்சிருக்கோம்னு தெரியும். ஸோ அதுல இவங்களை பொறுத்தளவுல பொலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா பாக்குறது. பெருசா பொலிட்டிக்கல் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பொலிட்டிக்ஸையும் பெருசா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ மேம்போக்கா இப்ப விஜய் டிஎம்கே அட்டாக் பண்றாரு. ஸோ அந்த வகையில விஜய டிஎம்கே ஒரு பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இது சாமானியர்கள் இப்படி பார்ப்பாங்க, அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஸோ டிஎம்கேவை பொறுத்தளவுல எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியா இருப்பாங்க. கரெக்ட், சூப்பர். இப்ப கரெக்டா நம்மளோட எதிர்ப்பு வாக்குகள்லாம் உடஞ்சிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னன்னா, திமுக ரொம்ப வீக்கா இருக்காங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆனா திமுகவுக்கு இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஸ்பிளிட் ஆகி போயிருக்கு. அதிமுக, பாஜக, என்டிகே, டிவிகேன்னு நாலா பக்கமும் அது ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அந்த ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகுது. இது டிஎம்கேவுக்கு த்ரெட்டு. பிஜேபியும் அதிமுகவும் சேர்றது டிஎம்கேவுக்கு த்ரெட்டு. ஏன்னா அதிமுக கிட்ட அரௌண்ட் 30% ஓட்ஸ் இருக்கு. அசம்பிளின்னு வந்தா இருக்குன்றதோட நம்பிக்கை. பாஜகவுக்கு ஒரு 5 to 10% ஓட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகுதுன்னா அதுதான் திமுகவுக்கு சேலஞ்ச். ஸோ அதை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. ஓகே, பட் என்டிகேவோட அரௌண்ட் 10% ஓட்ஸும் டிவிகேவோட 5 to 10% ஓட்ஸும் பெரிய த்ரெட் கிடையாது. அது அதிமுகவுக்கு தான் டேஞ்சர். அது ஸோ அதை என்ஜாய் தான் பண்ணுவாங்க திமுக. அதனால இந்த மாதிரியான கதைகள் இருக்கு பாருங்க, இதுல ஒரு சென்ஸும் இல்லை. அப்புறம் சீமான் அவர்கள் சபரீசனை மீட் பண்ணாரு, சீமான் அவர்கள் ஸ்டாலினை மீட் பண்ணாரு. அதெல்லாம் பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நான் பப்ளிக் கிட்ட சொல்றது எப்பவுமே இதுதான். அதை பார்த்து தயவு செய்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இவர் அங்க ஓடினார், இவர் இங்க வந்தார். செங்கோட்டையன் டெல்லிக்கு போய் அவங்கள மீட் பண்ணாங்க, இவங்கள மீட் பண்ணாங்க. அதுல பெரிய விஷயம் இல்லை. செங்கோட்டையன் என்ன செய்யறாருன்னு பார்த்தாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரோட அரசியல் என்னன்றதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாரு, இபிஎஸ் எதிர்ப்பு அரசியல் பண்றாரு, அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்றாரு. சோ அதுதான் நமக்கு முக்கியம். இவரு அவரை பார்த்தார், அவர் இவரை பார்த்தார், இவர்கிட்ட அவர் அதை சொன்னாரு. சில நேரங்கள்ல பத்திரிகையாளர்கள் பார்த்தோம்னா அந்த மீட்டிங்ல இவங்களும் கூட உட்கார்ந்து இருந்த மாதிரியே பேசுறாங்க. அப்ப இவர் அதை சொன்னாரு, அவர் இதை சொன்னாருன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுருந்தோம்னா டைம் தான் வேஸ்ட். நம்ம பார்க்க வேண்டியது அரசியல், அதுதான் நம்மளோட சப்ஜெக்ட். ஓகே, அதை கிளியரா பார்த்தாலே நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். ஓகே, இந்த கட்டுரை பார்க்கும்போது இன்னொரு கோணமும் இருக்கு. என்ன அப்படின்னா, திரு சபரீசன் அவர்கள் அவர் ஒரு பக்கம் பவர் சென்டராக மாறிக்கிட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. 26 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகாக ஒருவேளை ஜெயிச்சு பொறுப்பேற்றாங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்துல சபரீசன் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத பவர் சென்டராக மாறுவாரா? நிறைய இப்போதே பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ல வந்து அவருடைய பேர் வந்து அடிபடுது. அவரு நிறைய முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க நிறைய பத்திரிகையாளர்கள். அப்படி இருக்கும் பொழுது அடுத்த பீரியடும் திமுக வரும்பொழுது சபரீசன் அவர்கள் தனியா ஒரு பவர் சென்டரா மாறுவாரா? அவரும் பொலிட்டிக்ஸ்குள்ள வர வாய்ப்பு இருக்குமா? எப்படி பாக்குறீங்க? உதயநிதி அவர்களை சேலஞ்ச் பண்ணுவாரா? டெஃபினட்டா இப்பவே நம்ம பாக்குறது என்னன்னா, அவர் டெஃபினட்டா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல் தான். அதனாலதான் மீடியால ரெகுலரா அவரை பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா அவர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல் தான், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்து நம்ம ஏற்கனவே பேசுனது போல மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம ஓப்பனா பார்க்கும்போது இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா,
இப்ப மக்களாகிய நம்ம சில தலைவர்களுக்கு வாக்களித்து அவங்களுக்கு பவரை கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம தான் அவங்கள அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கோம். அப்ப அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கணும். நம்ம யாரை எலெக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்க கையில தான் அதிகாரம் இருக்கணும். நேச்சுரலா அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, பொலிட்டிக்ஸ்ல நம்ம எலெக்ட் பண்றவங்களை தாண்டி மற்றவங்களுக்கும் பவர் வந்து போகுது. சில நேரங்களில் நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய லீடர்ஸை விட அவங்க கையில் அதிகப்படியான பவர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை. இது ஏடிஎம்கே பீரியடும் நம்ம பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது சசிகலா அவர்கள் பிஹைண்ட் த ஸ்கிரீன் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. நம்ம ஓட்டு போட்டது ஜெயலலிதா அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸுக்கும் எம்பிஸுக்கும் மினிஸ்டர்ஸுக்கும் தான் நம்ம ஓட்டு போட்டோம். ஆனா சசிகலா அவர்கள் கையில அங்க இருந்த மினிஸ்டர்ஸை விட எம்எல்ஏஸ் விட எம்பிஸை விட அதிகமான பவர் சசிகலா அவர்கள் கையில இருந்தது அந்த டைம்ல. அது நியாயம் கிடையாது இல்ல. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம யார் கையில அதிகாரம் கொடுக்குறோமோ அவங்க கையில தான் அதிகாரம் இருக்கணும். ஸோ இது ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. ஸோ இப்போ இந்த பவர் சென்டர்ஸ்லாம் பொறுத்தளவுல இன்னைக்கு டெஃபினட்டா அவர் பவர்ஃபுல்லா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பத்தி தெரியல. பட் நான் பேசும்போது எல்லாருமே ஒரு பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவல் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஸோ அதனாலதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பெருசா மீடியாலலாம் வெளில வந்துலாம் பேசல. நாட் அக்சசிபிள் டு மீடியா அவர் இல்லையா. ஸோ அதனால அவரை பத்தி வரக்கூடிய நியூஸ் எல்லாமே ஹேஷியங்களா தான் வருது. இப்பவும் பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு காசிப்பா தான் சீமானியும் அவரையும் கனெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவரை பத்தி வரக்கூடிய செய்திகளும் காசிப்பா தான் வரும். அசம்ஷன்ஸ் தான் எல்லாமே. கரெக்டா இந்த மாதிரியான ஒரு நியூஸ் நடந்ததுன்ற மாதிரி ப்ரூவன் ஃபேக்ட் அதை போடல. ஸோ அதனால டெஃபினட்டா பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா அப்படி இருந்தா அது நல்லது இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, போக போக ஃபேமிலி பாலிடிக்ஸ் டிஎம்கேல ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். எதை வச்சு நான் சொல்றேன்னா, ஃபேமிலியோட கேரக்டர் என்னன்னா, ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆக ஃபேமிலியோட கண்ட்ரோலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நேத்து ஃபேமிலின்றது 2 பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு 60 இயர்ஸ் ஆச்சுன்னா ஃபேமிலின்றது எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். பேரன் பேத்தி அது இதுன்னு பயங்கரமா வருவாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 பசங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணு இருப்பாங்க, இல்லை 2 பொண்ணு இருப்பாங்க. அடுத்து அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தைகள்னு பார்த்தோம்னா அது இன்னும் பயங்கரமா ரேப்பிடா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு சைட்ல ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எல்லாருக்குமே அதிகாரம் வேணுன்ற ஆசை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருக்கும்? நம்ம தாத்தா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாரு, நம்ம மாமா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாரு, நம்ம அப்பா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாரு, அதே மாதிரி எனக்கும் அதிகாரம் வேணும்னு அவங்க எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அதிகாரத்தை கிராப் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இன்னொரு சைட்ல சொசைட்டில எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான விஷயம் நடக்கும். சொசைட்டிலையும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களும் எங்களுக்கு அதிகாரம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் நேத்து எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கும் அதிகாரம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ கீழே இருக்க மக்களும் அதிகாரம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. மேல ஃபேமிலியும் பார்த்தோம்னா சைஸ் பெருசாகிட்டே இருக்கும், அவனும் அதிகாரம் வேணும்னு ஆசைப்படுவான். ஸோ இங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா முட்டிக்கு நிற்கும் இந்த இடத்துல. ஸோ அதனால இது சொசைட்டிக்கு நல்லது கிடையாது. ஸோ ஃபேமிலியை நீங்க பொலிட்டிக்ஸ்குள்ள கொண்டு வரும்போது ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆக ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸும் பார்த்தோம்னா சொசைட்டி மேல ரொம்ப சீரியஸா இருக்கும். இது பெரிய ஒரு ஆபத்தாக தான் பார்க்குறேன். ஃபேமிலி பாலிட்டிக்ஸோட பெரிய ஒரு பாதிப்பாக தான் நான் பார்க்குறேன். இப்போ உதயநிதி அவர்களை இவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்களோட ஃபேமிலி டைனமிக்ஸ் எப்படி இருக்கு, இந்த விஷயங்கள் நமக்கு தெரில. அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதை பொறுத்தளவில் நம்ம எலெக்ட் பண்ணாத லீடர்ஸில் நம்ம எலெக்ட் பண்ணாத நபர்களுக்கு அதிகப்படியான அதிகாரம் கையில் இருக்கிறது நல்லது கிடையாது. அவங்கனால அரசு சார்ந்த விஷயங்கள் செய்ய முடியுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய லீடர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்னா அது நல்லது கிடையாது. அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளா இருந்தாலும் சரி, அது நல்லது கிடையாது. என்னதான் உதயநிதி அவர்களை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஆளா இருந்தாலும் அவர் ஃபேமிலிக்குள்ளதான் இருப்பார். வெளியிருந்து வந்து ஒரு ஆள் சேலஞ்ச் பண்ணிட முடியாது. திமுகவை பொறுத்தளவில் வெளியிருந்துலாம் யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டான ஒரு பார்ட்டி. அது கரெக்டா பவரை ஃபேமிலி கையில தான் ஃபுல்லா கூச்சி வச்சிருக்காங்க பவரை. ஸோ அதனால திமுக பார்ட்டியை பொறுத்தளவுல ஃபேமிலியை மீறி அந்த பார்ட்டி போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. முன்னாடியாவது சேலஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் ஐடியாலஜிஸ்லாம் இருந்தாங்க, இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த பார்ட்டின்ற இன்ஸ்டிடியூஷன் கம்ப்ளீட்டா டிஎம்கே ஃபேமிலி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் பெரிய பிரச்சனை கூட வராதுன்னு நினைக்கிறேன். நார்மலா பார்த்தோம்னா இப்போ என்கிட்ட ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு சில குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலத்தை நான் பாஸ் பண்றதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. பெண் குழந்தை இருந்தா அவங்களுக்கு வேற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க, ஆண் குழந்தையா இருந்தா வேற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் இப்ப ஒரு கட்சியும் இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது நீங்க ப்ராப்பர்ட்டியும் அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க
இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பையன் தானே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பையனுக்கு தான் போகும். இப்ப எனக்கு ஒரே ஒரு பையன் இருந்தா என்ன ஆகும், என் ப்ராப்பர்ட்டி கம்ஃபர்டபுளா அங்கதான் போகும். ஒரு பையனும் ஒரு பெண்ணும் இருந்தாங்கன்னா பெண் குழந்தைக்கு டவுரி கொடுப்பாங்க, பையனுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. நான் இது கரெக்ட்னுலாம் சொல்ல வரல, இந்த மாதிரியான சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ கட்சி ஒரு ப்ராப்பர்ட்டியா மாறும்போது கட்சியும் அதே மாதிரி பையன் கையில தூக்கி கட்சியை கொடுப்பாங்க. இதுக்கும் பெரிய இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. இந்தியன் பொலிட்டிக்ஸ்ல நிறைய நிறைய ஸ்டேட்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்கோம். கட்சியை பெரிய தலைவர்கள் அவங்க பசங்க கிட்ட தூக்கி கொடுக்கறத பார்த்துருக்கோம். ஸோ நார்மலான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இந்த கட்சி உதயநிதி அவர்கள் கைக்கு தான் போகணும், கம்ஃபர்டபுளா போகணும். அதை தாண்டி ஏதாவது தப்பு நடந்து அது மிஸ் ஆகுதுன்னா அவர் ரொம்ப வீக்கான லீடர்னு அர்த்தம். நான் சொல்றது நார்மலான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நம்ம சொசைட்டி உதயநிதிக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. இது ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டி. ஸோ ஈஸியா ஒரு ப்ராப்பர்ட்டி அப்பாட்ட இருந்து பிள்ளைக்கு போகணும், பையனுக்கு போகணும், அதுல எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. அதை தாண்டி ஏதாவது சிக்கல் வந்து கை மாறிலாம் போகுதுன்னா அவர் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருக்காருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சீமான் அவர்கள் இன்னும் நிறைய மாநாடுகளை நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அக்யூரேட்டாக டேட்லாம் சொல்லல, ஆனால் அடுத்தடுத்து இந்த மாநாட்டில் நம்ம போட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. கிருஷ்ணகிரி தருமபுரியில் வந்து மலைகளின் மாநாடு வந்து போட போகிறாங்களாம். அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் கடல் அம்மா மாநாடு வந்து போட போகிறாங்க. தஞ்சாவூரில் வந்து தண்ணீர் மாநாடு, திருச்சியில் வந்து அவங்களுடைய முக்கியமான அந்த மெயின் மாநாடு வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க தொடர் மாநாடுகள்? ஐம்பூதங்களையும் பாதுகாக்கணும், அதுக்கான மாநாடுகளை ஒவ்வொன்றா எடுத்து முன்வைக்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்கு. இந்த விஷயங்கள் பத்தி மற்றவங்கலாம் பெருசா பேசுறது கிடையாது. வளர்ந்த நாடுகளில் பேசுறாங்க, என்வாரன்மெண்ட் பத்தி. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று சுத்தமா இருக்கணும், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி சுத்தமான தண்ணியா இருக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், மலைகளா இருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் பாதுகாக்கணும் அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு இருக்கு. நமக்கு இன்னும் அந்த புரிதல் பெருசா இல்லை. நம்ம என்னைக்குமே இயற்கையை பத்திலாம் பேசுறதே கிடையாது. இயற்கை அழிக்கப்படும் போதும் நம்ம பெருசா கண்டுக்கிறது கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மலைகள்லாம் சூறையாடப்படும் போது, திருடப்படும் போது நம்ம பெருசா கண்டுக்கிறது இல்லை. அந்த வகையில இது ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறேன், வரிசையா அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுல. பட் இது கண்டிப்பா நல்ல விஷயம் தான். இதுக்கு ஒரு எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு தான் பாக்குறேன். இப்ப கடலுக்கான ஒரு மாநாடுனா டெஃபினட்டா அது ஒரு குரூப்பை டார்கெட் பண்ணது இல்லை. நம்ம மீனவர்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க, கடல்ல பரவாயில்ல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி மலைகளை பாதுகாக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் போதும் சாமானிய மக்களா இருக்கலாம், விவசாயிகளா இருக்கலாம், கிராமத்து மக்களா இருக்கலாம், அவங்களுக்குலாம் இது வந்து பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கும். ஆடு மாடுகளுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, இதெல்லாம் அவங்க பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க, அதுலலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப ஒரு விஷயம், இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது பொலிட்டிக்கலா விஷயங்கள் செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு. ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது பொலிட்டிக்கல் ஒர்க்கும் ரொம்ப அவசியம். இதுக்குள்ள பொலிட்டிக்ஸ் இருக்கு, பட் அதை தாண்டி பியூரான பொலிட்டிக்ஸ்னு இருக்குல்ல. இன்னைக்கு ஆளும் கட்சி திமுகவா இருக்காங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் ஃபோக்கஸ் கொடுத்தா அது ஒன்று திமுக மேல அழுத்தம் போடும், ஒன்று ரெண்டாவது அது என்டிகேவுக்கும் எலெக்ஷன்ல நல்ல லாபத்தை கொடுக்கும். ரைட், திமுக எதிர்த்து என்டிகே நல்லா தில்ல அரசியல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இமேஜையும் அது கொடுக்கும். எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது அது ரொம்ப அவசியம். முக்கியமான இஷ்யூஸை எடுத்து களமாடுறதுன்றது ரொம்ப அவசியம். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். அஃப்கோர்ஸ் இதை பண்ணணும், இதோட சேர்ந்து அதையும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படின்றதுதான் என்டிகேவோட கோர் பாலிடிக்ஸ். இப்ப நான் சொன்ன மாதிரி மலைகள், அப்புறம் கடல், இந்த விஷயங்கள்லாம் முக்கியம்தான், விவசாயம், இந்த விஷயங்கள் எல்லாமே முக்கியம்தான். ஆனா திமுகவோட கோர் பொலிட்டிக்ஸ், சாரி என்டிகேவோட கோர் பொலிட்டிக்ஸ்னு வரும்போது திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்புன்றதான் என்டிகேவோட மையம். இப்ப இந்த மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் நீங்க எடுக்கும்போது அதுல இந்த மாதிரியான அரசியல் இல்லை. இயற்கை சார்ந்து நீங்க பண்ணும்போது அது ஜென்ரல், அது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும், எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இங்க என்ன கவர்மெண்ட் நடந்தாலும் மலைகளுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ அது ஜென்ரலான விஷயம். பட் இந்த எலெக்ஷனை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்கா ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ், அதுதான் உங்களோட கோர். அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் அரசியல் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றது என்னோட பார்வை. ஸோ மலைகள், காடுகள் இதெல்லாம் பாதுகாக்கும் போது டிஎம்கே, ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸையும் அக்ரெசிவா கையில் எடுக்க வேண்டிய தேவை என்டிகேவுக்கு இருக்கு. அந்த கட்டுரையை வச்சு பார்க்கும்பொழுது ஆன்டி டிஎம்கே நம்ம பேச வேண்டாம், அதனால இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு மேபி பண்றாங்களோ, அந்த கட்டுரையை வச்சு பார்க்குறேன்.
என்னை பொறுத்தளவுல அதான் இப்ப ஆன்டி டிஎம்கே பேசுறாரு சீமான். எப்படி பேசுறாருன்னா, இதுக்கு முன்னாடி அவர் பேசுறாருல, இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டே இப்ப பிரஸ் மீட்லாம் வரும்போது இஷ்யூஸ் எடுத்து பேசுறாரு இல்லையா, அந்த விஷயத்த பேசிட்டு தான் இருக்காரு. இப்ப ரீசெண்டா கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்ஸ்ல பார்க்கும்போதும் டிஎம்கே ரொம்ப காட்டமா அவர் விமர்சிச்சு தான் இருக்காரு. ஆனா நம்ம மோஸ்ட்லி ஹைலைட் பண்றது விஜயை பத்தி சீமான் இந்த மாதிரி பேசிட்டாரு, அதை பத்தி பேசிட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. பட் அவர் டிஎம்கேவை அட்டாக் பண்ணி பேசுறாரு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க மாநாடு நடத்துறீங்க, மாநாடுனா ஒரு பெரிய ஸ்டேஜ் கிரியேட் பண்ணி ஒரு 1,00,000 பேரை மொபிலைஸ் பண்றீங்க. அதை பொலிட்டிக்கல் ஸ்டேஜா மாத்தினா இன்னும் பெட்டர்னு பாக்குறேன். திமுகவை எதிர்க்கக்கூடிய இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும்ல, அதை ஹைலைட் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டேஜா அதை மாத்துறது பெட்டர்னு பாக்குறேன். ஸோ நான் என்டிகேக்கு கையில இருக்கக்கூடிய ஏற்கனவே அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த திமுக எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அதை கைவிட்டுட்டாங்க, இல்லைன்னா அதுல ஒரு டைல்யூஷன் நடந்திருக்குன்ற மாதிரி பார்க்கல. இன்னும் இஷ்யூ பேஸ்டா அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் பண்ணணும்னு பாக்குறேன். குறிப்பா எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இப்ப விஜய் கேம்பெயின் பண்ண போறார் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு தெரியல. இபிஎஸ் பண்ணிட்டு இருக்காரு. டிஎம்கேவை பொறுத்தளவு டே 1ல இருந்தே அவங்க கேம்பெயின் மோட்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்டிகேவுக்கும் அந்த தேவை இருக்கு. இப்ப சீமான் அவர்களுக்கு நிஜமாவே அவர் நல்ல எண்ணத்துல இருந்து இந்த விஷயங்கள் பண்ணலாம். ஏன்னா நான் பேட்டி எடுத்த வரைக்கும் நான் பார்த்தது என்னன்னா, அவருக்கு இயற்கை மேல பெரிய ஒரு அக்கறை இருக்கு. இயற்கையை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப என்னாலும் அந்த மாதிரி பெருசா யோசிச்சதே கிடையாது. பட் அவருக்கு கிராமத்துல இருந்து வந்தனால அந்த ஒரு பார்வை இருக்கு. இயற்கையை காப்பாற்றணும், நதிகளை காப்பாற்றணும், மலைகளை காப்பாற்றணும், நம்மளோட காற்றை மாசுபடாம பாதுகாக்கணும், இந்த பார்வை அப்படின்றது இருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட தான். ஏன்னா என்டிகேவோட கோர் ஓட்டர்ஸ்னு பார்த்தோம்னா நகரங்களை சார்ந்தவங்களா இல்லாம கிராமப்புற மக்கள் நிறைய பேர் என்டிகேவுக்கு ஓட் பண்றாங்க. ஸோ எலெக்ஷன்லயும் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் அதை தாண்டி ஸ்ட்ராங்கான ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸும் தேவை. ஸோ இப்போ இந்த பெரிய பெரிய மாநாடுகளை பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸும் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸா மாத்துறதும் அவசியம் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். மேபி அவங்க எலெக்ஷன் இன்னும் நெருங்கும் போது அதை பண்ணுவாங்களா இருக்கும். ஏன்னா இப்ப எலெக்ஷன் நிறைய நாட்கள் இருக்கு, 7 மாசம் இருக்கு. நம்ம இவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, மற்ற கட்சிகள் எல்லாம் கேம்பெயினிங் இறங்கினால நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். பட் நார்மலா பார்க்கும்போது 7 மாசம்ன்றது ரொம்ப நிறைய டைம் தான். ஸோ மேபி கிட்ட வரும்போது இதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கல் இஷ்யூஸும் மேபி கையில் எடுப்பாங்களா இருக்கும். திமுக அக்ரெசிவா ஃபோக்கஸ் பண்ற விஷயங்களும் பண்ணுவாங்களா இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். ஆனா ஒன்று சொல்றேன், என்டிகேவால திமுக எதிர்ப்பை கைவிட முடியாது. திமுக எதிர்ப்பை அவங்க கைவிட்டாங்கன்னா என்டிகே இருக்காது. என்டிகே கட்டப்பட்டதே திராவிட எதிர்ப்புன்னு சொன்னாலும் அப்கோர்ஸ் திராவிட எதிர்ப்பு தான். அதுல திமுக எதிர்ப்பு முக்கியமான பாயிண்ட். அதிமுக எதிர்ப்போட திமுக எதிர்ப்பு அங்க அதிகமா இருக்கும். ஸோ அதனால அங்க காம்ப்ரமைஸே அவங்களால பண்ண முடியாது. இப்ப பிஜேபியை பொறுத்தளவுல ஹிந்துத்துவால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஹிந்துத்துவ அரசியலை நம்ம ஓரமா வச்சிரும் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது. அதான் அவங்களோட ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸ். ஸோ என்டிகேவுக்கும் அதே மாதிரி தான். அவங்களோட திமுக எதிர்ப்புன்றது கோரான விஷயம். அதை அவங்களால ஓரமா வச்சு அரசியல் பண்ண முடியாது. ஸோ எதை காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்றதான் என்னோட பார்வை. இப்போ அதிமுக சண்டை அந்த பிரச்சனையானது இன்னும் முடியாமல் போயிட்டே இருக்கு. டிடிவி ஒரு பக்கம் இந்தியாவிலிருந்து வெளியேறினாலும் தொடர்ச்சியாக இபிஎஸ் அவர்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிமுக பிரச்சனை கிடையாது, என்ன பிரச்சனை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தான் பிரச்சனை, மற்றபடி அந்த கட்சிக்குள்ள இருக்க மற்ற தலைவர்கள் பிரச்சனை கிடையாது. எனக்கு அந்த தலைமை மாறுச்சுன்னா மேபி என்னுடைய முடிவுகள் பரிசீலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ இப்போ செங்கோட்டையன் அவர்களும் இபிஎஸ் தான் குற்றம் சாட்டுறாரு, ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் தான், சசிகலா அம்மையார் அவர்களும் இபிஎஸ் தான் பிரச்சனைன்றாங்க. ஸோ எல்லாருக்கும் பிரச்சனை இப்போ இபிஎஸ் மட்டும் தான், மற்ற தலைவர்கள்லாம் ஓகேவா? இப்போ இதுல பாயிண்ட் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் நிஜமாவே பிரச்சனையா இல்லையா, அது இங்க பாயிண்ட் இல்லை. அவரு தான் இப்ப கட்சியோட தலைவரா இருக்காரு. ஸோ இப்போ அவர் கட்சியோட தலைவராக இருக்கும்போது நீங்க அந்த கட்சியில சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவரோட லீடர்ஷிப்பை நீங்க ஏத்துக்கணும். அவரோட லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டா அந்த கட்சியில போய் சேரலாம். லீடர்ஷிப்பை ஏத்துக்கலாம்னா அந்த கட்சியில போய் சேர முடியாது. இது பேசிக்கான ஒரு ரூல். ஸோ இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா மேபி இருக்கலாம். பட் இப்ப இபிஎஸ் அவர்கள் தான் பார்ட்டியோட தலைவரா இருக்காரு. ஸோ இந்த கட்சியில நீங்க சேரணும் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கட்சியோட லீடரை ஏத்துக்கணும். ஆனா இந்த 4 பேருமே அந்த கட்சியோட லீடரை ஏத்துக்கிறதா இல்லை, அவரோட தலைமையை ஏத்துக்கிறதா இல்லை. அப்ப அவங்களுக்கு டெஃபினட்டா கட்சிக்குள்ள ஸ்பேஸ் இருக்காது. ரெண்டாவது, டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவுல அவர் பேசக்கூடிய அந்த டோன் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். என்டிஏல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இபிஎஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். நாங்க இபிஎஸ் அவர்களை சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்க மாட்டோம், அவரோட தலைமையை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற விஷயங்களை பேசுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் பேசல. டெஃபினட்டா என்னோட ஞாபகம் என்னன்னா, அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் அவர் பேசல. இப்பதான் அவர் அதை பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்ப இபிஎஸ் எதிர்ப்புக்கான தேவை ஏன் இப்ப ஏற்படுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப பிஜேபியை பொறுத்தளவுல அவங்க டிடிவியை அகாமடேட் பண்றதா இல்லை.
ஒரு பாயிண்ட் வரைக்கும் டிடிவிக்கும் சரி ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட நம்பிக்கை. அவங்கள பொறுத்தளவுல எப்படியாவது பிஜேபி நம்மளை அகாமடேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ப பரவலா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, பிஜேபி அதிமுக கிட்ட இருந்து கொஞ்சம் சீட்ஸை வாங்கி அந்த சீட்ஸுக்குள்ள ஒரு ஷேரை வந்து டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் கொடுப்பாங்க, அந்த வகையில அகாமடேட் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அதனால டிடிவியும் குவைட்டா இருந்தார். இந்த இபிஎஸ் எதிர்ப்பெல்லாம் அப்ப பெருசா பேசல. ஆனா இப்ப கிளியரா பார்க்கும்போது பிஜேபி அகாமடேட் பண்ண ரெடியா இல்லை. அதனாலதான் இப்ப டிடிவி பிஜேபியும் அட்டாக் பண்றாரு, இபிஎஸ்ஸையும் இப்ப அட்டாக் பண்றாரு. அதுக்கான தேவை ஏற்படுது. நயனார் நாகேந்திரனையும் அவரு டார்கெட் பண்றாரு. ஆனா நயனார் நாகேந்திரன் அவர்கிட்ட எனக்கு பெரிய சங்கடம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் எனிவே பொலிட்டிக்கலா அவர் டார்கெட் பண்றாரு. இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல எங்களோட மெயின் டார்கெட் அவர் தான் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்றாரு. ஆனா இந்த மாதிரியான அரசியல் டிடிவி அவர்களுக்கு பெரிய பலன் தருமா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இப்ப டிடிவி அவர்களை பொறுத்தளவுல அவரோட ஆதரவாளர்கள்லாம் மோஸ்ட்லி அதிமுக காரங்க தான். ஓபிஎஸோட ஆதரவாளர்களும் மோஸ்ட்லி அதிமுக காரங்க தான். இவங்க இபிஎஸ் எதிர்ப்பு அரசியலை விரும்ப மாட்டாங்க. அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்னா திமுக எதிர்ப்பு அரசியல் தான் அவங்க விரும்புவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் எப்பவுமே திமுக எதிர்ப்பாளர்களா இருந்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கேட்க நினைப்பது இபிஎஸ் எதிர்ப்பா இருக்காது, டிஎம்கே எதிர்ப்பு தான் அவங்க கேட்க நினைப்பாங்க. மேபி டிடிவியோட க்ளோஸ் சர்க்கிள் இருப்பாங்கல்ல, அவங்க இபிஎஸ் எதிர்ப்பை விரும்புவாங்க. ஏன்னா அவங்க லீடர்ஸ் அவங்கலாம். ஆனா ஓட்டு போடுறவன் வந்து இபிஎஸ் எதிர்ப்பை கேட்க விரும்ப மாட்டான், டிஎம்கே எதிர்ப்பு தான் அவன் கேட்க விரும்புவான். ஸோ அந்த வகையில டிடிவி அவர்கள் இந்த அரசியல் இப்ப கையில் எடுக்கிறாருல, இபிஎஸ் எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்த, அது அரசியல் ரீதியா பெரிய பலன் தராது. எலெக்ஷன் கிட்ட வரும்போது அதை மாத்திருவாருன்னு நினைக்கிறேன். களத்துல இறங்கும் போது எப்படியும் திமுக எதிர்த்து தான் ஒரு அரசியல் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஓட்டு கேட்கும் போது இபிஎஸ் அவர்களை எதிர்த்து பேசி ஓட்டு கேட்க முடியாது. ஸோ டிஎம்கேவை தான் நீங்க அட்டாக் பண்ணணும். ஸோ அந்த இடத்துக்கு தான் வருவார் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். பட் இதுக்கு காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப அவங்களுக்கு பெரிய ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால இப்ப டிவிகேவை ஒரு ஆப்ஷனாகவும் அவர் பாக்குறாரு. டிவிகேவை பத்தி பாசிட்டிவா பேசுற விஷயங்கள்லாம் தெரியுது. ஆனா இது பெரிய ஒரு டேமேஜ் தான் டெஃபினட்டா ஏடிஎம்கேவுக்கு. ஏடிஎம்கேவை பொறுத்தளவு நான் சொன்னது போல களத்துக்கு போகும்போது ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் தான் டிடிவி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி பேசும்போது அது ஏடிஎம்கே ஓட்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும் சவுத்துல. ஸோ அந்த சிக்கல் டெஃபினட்டா ஏடிஎம்கேவுக்கு இருக்கு. அடுத்ததாக செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த இஷ்யூ, ஒரு 10 நாள் கெடு விதிச்சிருந்தாரு, நாட்கள் போயிட்டே இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப சைலண்டாக இருக்காரு. என்ன செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த கட்ட முடிவாக இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? அதான் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்தளவுல 10 நாள் கெடு விதிக்கிறாரு. இபிஎஸ் அவர்கள் உடனடியா ரெஸ்பாண்ட் பண்றாரு, கட்சி பொறுப்புல இருந்து அவரை நீக்கிடுறாரு. ஸோ அப்ப இந்த கெடுவை இபிஎஸ் அக்செப்ட் பண்ணல. அவர் பதில சொல்லிட்டார், 10 நாள்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இப்பவே பதில வச்சுக்கோங்க, நான் ஒன்றுபட்ட அதிமுகவெல்லாம் கட்ட போறது கிடையாது, வெளியே போனவங்களாம் நான் சேர்க்க போறதும் கிடையாது, நான் தான் அதிமுகவோட தலைவர் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டார். ஸோ இப்ப பால் வந்து செங்கோட்டையன் அவர்கள் கோர்ட்ல தான் இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறார் அப்படின்றதுதான் கேள்வி. இபிஎஸ் அவர்கள் அவரோட முடிவை மறைமுகமா சொல்லிட்டார். ஸோ இப்ப செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அவரு அமித்ஷாவை பாக்குறாரு, நிர்மலா சீதாராமனை பாக்குறாரு, இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வீக்கா இருக்காரு. அதிமுகல அவருக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. அதிமுகல பெரிய சப்போர்ட் அவருக்கு இருந்திருந்தா டிடிவி தினகரன் அவர்கள் மாதிரி அவரோட ஆதரவாளர்கள் எல்லாம் கூட்டிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். பட் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, பாஜக சைட் போறாரு. ஸோ அவருக்கு பாஜகவோட ஸ்ட்ரென்த் தேவைப்படுது, பாஜக வழியா இபிஎஸ் மேல நம்ம அழுத்தம் போடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறார். இது மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். செங்கோட்டையன் அவர்களால பாஜகவை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வகையில மேபி இபிஎஸ் மேல அழுத்தம் போடலாம். ஆனா கட்சிக்காரங்க செங்கோட்டையனை ஒரு லீடரா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எந்த கட்சியுமே, உங்க கட்சியோட எந்த கட்சிக்காரங்களுமே உங்க கட்சி உள்விவகாரத்தை நீங்க இன்னொரு கட்சிக்கிட்ட கொண்டு போறீங்கன்னா அது விரும்ப மாட்டாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் என் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும், என் கட்சியோட லீடர்ஷிப் நல்லா இருக்கணும், என் கட்சிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும் தான் எல்லாருமே யோசிப்பாங்க. நீங்க உங்க கட்சியோட பிரச்சனையை தூக்கிட்டு போய் பக்கத்து கட்சிக்கிட்ட போய் கொண்டு போறீங்கன்னா, இன்னொரு கட்சிக்கிட்ட போய் கொண்டு போறீங்கன்னா அதை எந்த கட்சிக்காரங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் அப்படி பண்ணும்போது அதை சில நேரங்களில் ஒரு துரோகமா பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் இந்த நம்ம கட்சி பிரச்சனையை அங்க எடுத்துட்டு போறீங்க, அதுவும் ஒரு நேஷனல் பார்ட்டி, அந்த நேஷனல் பார்ட்டிக்கு ஒரு ரெப்புடேஷனும் இருக்கு, ரீஜனல் பார்ட்டிஸை கபலீகரம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ரெப்புடேஷனும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய செயலை நீங்க ஏன் செய்றீங்கன்ற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் இப்ப பாஜக கிட்ட நெருங்கி போறது அதிமுகல அவரோட செல்வாக்கை இன்னும் கொஞ்சம் கூட தான் கம்மி பண்ணும். ஸோ செங்கோட்டையன் அவர்களால எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூல பெரிய டேமேஜை ஏற்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன்.
ஆனா இப்ப டிடிவி ஓபிஎஸ் அவங்க எல்லாம் கிரவுண்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஓட்ஸ் இருக்கு, ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஷேர் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்கனால ஓரளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்த முடியும். பட் செங்கோட்டையன் பெரிய டேமேஜ் ஏற்படுத்த மாட்டாருன்னு தான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் திருமாவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதிமுக பாஜகவை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அவங்க எப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய அதிமுக அப்படின்ற திராவிட கட்சியை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு பாஜக வந்துருவாங்க. ஸோ பாஜகவை அதிமுக புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு வந்து அட்வைஸ் சொல்றாரு. நீ காலி ஆயிடுவீங்களா அப்படின்ற. இப்ப நிஜமாவே அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்ற எண்ணம் திருமாவர்களுக்கு இருந்திருந்தா பிசிக்கு போய் சேர்ந்துருக்கலாமே. அதிமுக அலைன்ஸ்ல போய் 24ல அதிமுக 24 எலெக்ஷன்ஸ்ல ஏன் அந்த அலைன்ஸை பிரேக் பண்றாங்க, ஏன் தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க? அவங்கள பொறுத்தளவுல நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்தி பார்ப்போம்னு யோசிக்கிறாங்க. மைனாரிட்டி ஓட்ஸ் உள்ள கொண்டு வர முடியுமான்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சிறிய கட்சிகள், திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை உடச்சு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமான்னு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சிகள்லாம் தோல்வியில போய் முடியுது. அதுக்கப்புறம் பாக்குறாங்க, நம்ம பாஜகவோட அலைன்ஸ் வைக்காம தனியா போறதால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. விசிக்கே வரமாட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் வரமாட்டாங்க, காங்கிரஸ் வரமாட்டாங்க, மைனாரிட்டி ஓட்ஸும் இங்க வராது. அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? அவருவே பாஜகவோட தான் போய் அலைன்ஸ் வைக்க முடியும். ஸோ நிஜமாவே உங்களுக்கு பாஜகவை கவுண்டர் பண்ணணும், இல்லைன்னா அதிமுகவை பாஜக கிட்ட இருந்து காப்பாத்திரணுன்ற எண்ணம்லாம் இருந்திருந்தா தனியா அதிமுக இருக்கும்போது அங்க போய் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. அந்த அலைன்ஸ் அவங்க ஃபார்ம் பண்ணல. இல்ல நாங்க என்ன ஆனாலும் திமுகவோட தான் இருப்போம், எங்க அலைன்ஸை உடைக்கிறதுக்காக சில விஷமிகள்லாம் அந்த மாதிரி கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க தானே பேசிக்கிட்டே இருந்தீங்க. பட் ஏன் நீங்க அதிமுக ஒரு ஆப்ஷனா பார்க்கல? ஒரு திராவிட கட்சின்னு தான் நீங்க பாசிட்டிவா பாக்குறீங்க. அன்னைக்கு ஏன் அதே திராவிட கட்சி தமிழ்நாட்டுக்கு அவசியம், 2 திராவிட கட்சிகளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்த அடிப்படையில ஏன் அன்னைக்கு நீங்க கூட்டணி வைக்கல? ஸோ அங்கதான் சிக்கல் இருக்கு. ஸோ நீங்க ஆப்ஷனே கொடுக்கல அதிமுகவுக்கு, இந்த சிறிய கட்சிகள்லாம் ஆப்ஷனே கொடுக்கலாம். உங்களை நம்பிதான் அவங்க வந்து கூட்டணி உடைச்சாங்க. ஆமா, நீங்க வருவீங்க யாராவது. இன்ஃபேக்ட் நீங்க அதை பண்ணிருந்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பாடமா இருந்திருக்காது. திமுக கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருந்திருப்பாங்க. ரைட், நம்ம பிடிச்சதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம அதிகாரத்துல இருக்கோன்றதுக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செயல்பட முடியாது, சிறிய கட்சிகளும் தன்மானத்தோட தான் இருக்காங்க, அவங்களுக்கும் முதுகெலும்பு இருக்கு, ஸோ நம்ம ஓவரா போனோம்னா அந்த பக்கம் அவங்க போயிருவாங்கன்ற அந்த பயம் திமுகவுக்கும் வந்திருக்கும். திமுகவுக்கு அது ஒரு கடிவாளம் போட்டிருக்கும். அந்த விஷயத்தை நீங்க பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க பண்ணாம முழுமையா திமுகவோட விருப்பப்படி செயல்பட்டீங்க, திமுகவோட கண்ட்ரோல்ல நீங்க இருந்தீங்க. அப்புறம் நேச்சுரலா இப்ப இபிஎஸ்க்கு வேற ஆப்ஷன் கிடையாது, மைனாரிட்டி ஓட்ஸும் வராது, கூட்டணி கட்சிகளும் இங்க வரமாட்டாங்க. அப்போ இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன், குறைந்தபட்சம் பாஜகவுக்கு ஒரு 5 to 10% ஓட்ஸ் இருக்கு, அந்த ஓட்ஸையாவது உள்ள கொண்டு வந்துடலாம். நான் சொல்ற அசம்பிளில, லோக்சபால நமக்கு எவிடன்ஸே இருக்கு, அவங்க 10+ வாங்கிட்டாங்க. அசம்பிளின்னு பார்த்தா கூட மினிமம் 5 to 10 11 இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த ஓட்ஸை இப்ப நம்ம உள்ள கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இபிஎஸ் வந்திருக்காரு. இது நேச்சுரலான ஒரு சாய்ஸ் தான், வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அதான் பண்ண முடியும். ஏற்கனவே திமுக எதிர்ப்பு வாக்கள் 4 சைட்ல ஸ்பிளிட் ஆயிருக்கு. அப்ப பாஜகவோடையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னா அது எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா அது தற்கொலைக்கு சமம். குறைந்தபட்சம் நான் முடிந்த அளவுக்கு பாஜகவையாவது கொண்டு வர முயற்சி பண்ணும், அதுக்கப்புறம் மற்றவங்க வந்தா சேர்த்துக்கலாம். ஸோ அந்த வேலையை தான் அவர் பண்றாரு. எந்த அரசியல்வாதியும் அதான் பண்ணுவாரு. ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில அதிமுகவோட ஸ்டாண்டு கரெக்டா தான், வேற ஆப்ஷனே இல்லை அவருக்கு. இப்ப இன்னைக்கு நான் பார்த்த அளவுல இபிஎஸ் இருக்கக்கூடிய பிகெஸ்ட் சேலஞ்ச் என்ன? திமுக எதிர்ப்பு வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணும். ஏன்னா அது ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த சேலஞ்ச் இல்லை. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறிப்பே இல்லை, எல்லாம் கன்சாலிடேட் ஆகிருந்தது. அதிமுகன்ற கட்சியில எல்லாமே கன்சாலிடேட் ஆகிருந்தது. ஆனா இன்னைக்கு என்டிகே 1ல இருந்து 8 வளர்ந்துருக்காங்க, பிஜேபி 3ல இருந்து 10 வளர்ந்துருக்காங்க, டிவிகேன்ற புது கட்சி உள்ள வராங்க. ஸோ இவங்க எல்லாருமே அதிமுக வாக்குகளை தான் குறி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜகவும் அதிமுக வாக்கு தான் குறி வைக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்களை அந்த அலைன்ஸ்குள்ள கொண்டு வரணும், அதுதான் அவங்களோட ஏமா இருக்கணும். அதிமுகவோட ஏம் அதுதான். இப்ப இபிஎஸோட டார்கெட்டும் அதுதான். ஃபர்ஸ்ட் என்டிகேவை கொண்டு வர முயற்சி பண்றாங்க, டிவிகேவை கொண்டு வர முயற்சி பண்றாங்க, அதெல்லாம் எதுவும் நடக்கல. ஸோ இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பிஜேபி தான். ஸோ பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கிறாங்க. ஓரளவுக்கு அந்த ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகுதுல்ல, ஃபுல்லா கன்சாலிடேட் ஆகல, பட் ஓரளவு கன்சாலிடேட் ஆகுதுல்ல, அதை செஞ்சுதான் ஆகணும். இல்ல எனக்கு பிஜேபியே வேண்டாம்னா அப்ப 4 வேயா ஸ்பிளிட் ஆகும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் பிஜேபி ஒரு சைட்ல பிரிப்பாங்க, என்டிகே டிவிகே ஒரு சைட்ல பிரிப்பாங்க, இன்னொரு சைட்ல அதிமுக பிரிப்பாங்க. ஸோ எலெக்ஷன் நீங்க கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம் அதிமுக தோத்துருவாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஒரு ஃபைட்டிங் சான்ஸாவது இருக்குல்ல. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.